ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6ஆம் தேதி அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் செல்வ மழை பொழியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டு முறையை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது வியாழக்கிழமையோடு வந்திருக்கும் இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டை நீங்கள் செய்கிறதுனால என்றென்றைக்குமே உங்களுக்கு வற்றாத செல்வத்தை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளன்னைக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இரட்டிப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருங்க. இந்த அமாவாசை நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ செல்வ வளம் கிடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பித்ரு வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா முறையாக செய்யும்போது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா தீர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய வீட்டில் செல்வம் வளம் பெருகவும் சில வழிபாடுகளை செய்யலாங்க. இந்த வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரப்படி சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த அமாவாசை நாள் வியாழக்கிழமையில் வந்திருப்பது பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை பிரித்து கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்கள் வாழ்க்கைக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அது என்ன வழிபாடு அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதாவது உங்களுடைய வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு குபேர வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசை நாள் வியாழக்கிழமையில் வந்திருப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள குபேரரை வழிபாடு செய்யலாங்க. குபேரர் வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா உகந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வியாழக்கிழமையை சொல்லலாங்க. அமாவாசை தினத்தில் காலை முதல் மதியம் வரை பித்ருக்களுக்கான கடமைகளை நீங்கள் முறையாக செய்திட வேண்டுங்க. இந்த கடமைகளை நீங்கள் செய்த பின்னரே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க. அதாவது பித்ருக்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்த பிறகு மாலை நேரத்தில் இந்த குபேரர் பூஜையை நீங்கள் செய்யலாங்க. இந்த குபேரர் பூஜையை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு இந்த அமாவாசை வழிபாடு முடிந்த பிறகு இந்த பூஜையை நீங்கள் செய்வதற்கு தயார் செய்து கொள்ளலாங்க. இந்த குபேரர் பூஜை செய்வதற்கு லக்ஷ்மி குபேரர் படம் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர் மாலை சாற்றிய பிறகு குபேரர் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி விடணுங்க. ஸோ இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரர் படம் இந்த பூஜைக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கடவுள் ஃபோட்டோ இருந்தால் மட்டுமே இந்த பூஜையை நீங்கள் செய்யலாங்க. வழக்கம் போல் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றி இந்த பூஜையை ஆரம்பிக்கலாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு பிடித்த நெய் வைத்தியமாக அவளை நீங்கள் படைக்கலாங்க. இதற்கு எந்த அவள் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு நிவேதனத்தை செய்து படையல் போட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குபேரர் வழிபாட்டில் முக்கியமானதாக சொல்லப்படுவது சில்லறை சத்தங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா சில்லறை நாணயங்களை பரப்பி அதன் சத்தத்தை எழுப்பி வழிபாடு செய்யலாங்க.
இது உங்களுடைய வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக கண்டிப்பா அமையுங்க. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இதே அமாவாசை நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வணங்குவதும் நம்முடைய செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கும் இதே போல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வாசனை மிக்க மலர்களால் மல்லிகை மலர்களால் மாலை சாற்றிய பிறகு இதே போல நீங்க தீபம் வச்சு வழிபாடு செய்யலாங்க. இதே போல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த தீபத்தை ஒரு தட்டில் பச்சரிசி முழுவதுமாக பரப்பி அதன் மேல் கொஞ்சம் துவரம் பருப்பு பரப்பி வைக்க வேண்டுங்க. அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி தாயாரை வணங்க வேண்டும். அதாவது மகாலட்சுமி தாயாரை மனம் உருகி வணங்கினால் மட்டுமே நீங்க நினைத்த விஷயம் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்க மனதில் எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணங்களை நீங்க கடவுளுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது அது அனைத்துமே நிம்மதியாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனடியாக நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வேண்டும் பொழுது மனமுருகி முழு நம்பிக்கையுடன் வேண்டி செயல்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் உள்ள தரித்திர நிலையை போக்கி என்றைக்குமே வீட்டில் வற்றாத செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றுறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித தரித்திரங்களும் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. தரித்திரம் போய் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வற்றாத செல்வத்தை திறக்கக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னு இந்த தீபத்தை சொல்லலாங்க. அதாவது ஒரு தட்டில் பச்சரிசி வைத்து அதன் மேல் கொஞ்சம் துவரம் பருப்பு வைத்து அதில் அகல் விளக்க வைத்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த வழிபாட்டிற்கான ஒரு சிறந்த நாள் அப்படின்னு இந்த நாளை நம்ம சொல்லலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை பயன்படுத்தி கொள்வது மிகவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பித்ருக்களை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் குபேரர் மகாலட்சுமி தாயாரும் சேர்த்து வழிபாடு செய்கிறதுனால அனைத்து விதமான ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா குபேரர் மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குபேரர் மகாலட்சுமி தாயார் என அனைவரையும் வழிபடுவது உங்களுடைய வீட்டில் உள்ள செல்வ நிதியை பல மடங்கு உயர்த்தி செல்லக்கூடிய ஒரு சிறந்த வழி அப்படின்னு இந்த ஒரு வழிபாட்டு முறையை சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை நாளன்னைக்கு தவறாமல் செய்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து வரதுனால உங்கள் வாழ்க்கைக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கலாங்க. அதே போல் பல நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அமாவாசை நாளன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்க. காலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு கடமைகளை எல்லாமே சரியாக செய்து கொண்டு அதன் பின்பு மாலை நேரத்தில் இந்த ஒரு பூஜையை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாங்க. ஸோ இந்த அமாவாசை நாளன்னைக்கு உங்கள் வீட்டில் செல்வ மழை பொழிவதற்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பலவிதமான மாற்றங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளன்னைக்கு இந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சிறந்த வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் இந்த வழிபாட்டை செய்து பாருங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்த பிறகு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றைக்குமே ஒரு வற்றாத செல்வத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு அப்படின்னு இந்த வழிபாட்டு முறையை சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அமாவாசை நாளன்னைக்கு செல்வம் பெருகுவதற்கு எந்த மாதிரி வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.